சிறப்பு ஆ சரி சரி சரி. வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் செல்ல குழந்தைகள் எல்லாரும் ஆர்வமா வந்து கதை சொல்றதுக்கும் பாடல் பாடுறதுக்கும் நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. பாரதிதாசன் ஐயாவோட சில வரிகளோட நம்ம நிகழ்ச்சியை துவங்கலாம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு அப்படின்னு பாடியிருக்கிறாரு. தமிழை போற்றுவோம், தமிழை போற்றுவோம். குழந்தைகளுக்கு நல்ல பாடல்களையும் நல்ல கதைகளையும் நாம் கற்றுத்தரணும், அவங்க கிட்ட போய் நம்ம தமிழையும் நல்ல கருத்துக்களையும் சேர்க்கணும் அப்படின்ற ஒரே முக்கிய நோக்கோட தான் இந்த இந்த நிகழ்வு துவங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சிறாருக்கான நிகழ்வு. இது 7வது நிகழ்வு. நாட்டுப்புற சிறார் கதைகளும் தமிழொலி ஐயாவோட பாடல்களும் இங்க இடம்பெற உள்ளது. நூற்றாண்டு கண்ட ஆளுமை சாகித்ய அகாடமி விருதாளர் கீரா அவர்களின் கதைகளையும் பொது உடைமை கவிஞர் தமிழொலி ஐயாவுடைய பாடல்களும் இங்க பாட இருக்குது. இங்க 5 குழந்தைகளை அறிமுகம் செய்றோம். 5 குழந்தைகள் இங்க இருக்கிறாங்க. கூடுதலா ராஜபாளையம் கிளையை சார்ந்த மாதவன் அவங்களோட 2 குழந்தைகளையும் கலந்துக்க செய்ய இருக்கிறாங்க. மொத்தம் 7 குழந்தைகள் இங்க பங்கேற்க உள்ளார்கள். ஹேம தர்ணிகா கதை சொல்ல இருக்கிறாங்க. வனலிங்கம் அவங்க பாடல் பாட இருக்கிறாங்க. சுஜித் அவர்கள் பாடல் பாட இருக்கிறாங்க. வேணீஸ்வரி பாடல் பாட இருக்கிறாங்க. குமார் அவர்கள் பாடல் பாட இருக்கிறாங்க. மற்றும் மகாலட்சுமி கதை சொல்ல காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போட வரவேற்கிறோம். அரசு நீதி கதைகள் அத சொல்றதுக்காக 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க ஹேம தர்ணிகா. மாநகராட்சி நடுநிலை பள்ளியில இவங்க படிக்கிறாங்க. கோவையை சார்ந்தவங்க. அவங்கள பத்தி அறிமுகப்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஹேம தர்ணிகா, உங்களை பற்றின தனித்திறமைகளுக்கான குறிப்பை நீங்களே சொல்லுங்க. மித்தவங்க மியூட் பண்ணிக்கிறீங்களா? அவங்க பேர் சொன்னதுக்கு அப்புறம் இது பண்ணிக்கிறீங்களா? உடல் சத்தம் கேக்குது. உங்களை பத்தி அறிமுகப்படுத்தி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்துட்டு ஹேம தர்ணிகா. நான் வந்துட்டு 6ஆம் வகுப்பு பிரிவு படிக்கிறேன். ஊராட்சி நடுநிலை பள்ளியில படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்ப வந்துட்டு ஒரு கதை சொல்ல போறேன். அந்த ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு நாய் இருக்கு. நாய் அதோட மகனுக்காக பொண்ணு பாக்குறதுக்காக வீட்டை விட்டு வெளியே போகுது. அப்ப வந்துட்டு லக்ஷ்மி தேவி வந்த உடனே அது வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துடுது. அதோட பொண்டாட்டி நாய் கேக்குது, ஏன் நீங்க வெளியே போயிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னு கேக்குது. அந்த புருஷ நாய் சொல்லுது கரெக்டா லக்ஷ்மி தேவி வந்துட்டா, அதனாலதான் நான் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே போகும்போது கரெக்டா சரஸ்வதி தேவி வந்துடுறா. இப்ப வந்துட்டு சகுனமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துருது. மறுபடியும் பொண்டாட்டி நான் கேக்குது, ஏன் நீங்க இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது சரஸ்வதி தேவி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வெளியே போகுது. வந்துட்டு காளி தேவி வந்துடுறா. கோவமாயி வீட்டுக்குள்ள வந்துருது. இன்னைக்கு நம்ம போன மாதிரிதான் சொல்லிட்டு அது வந்துட்டு அங்கவஸ்திரத்தை கழட்டி பொண்டாட்டி மூஞ்சிலே வீசிடுது. அது வந்துட்டு ஒண்ணுமே சொல்லாம அமைதியா நின்றுட்டு இருக்கு. பொண்டாட்டி நாய் வந்துட்டு புருஷ நாயை நாற்காலியில உட்கார வச்சு பானையில தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குது. கொஞ்சம் கோவம் வந்துட்டு புருஷ நாய்க்கு தணிஞ்சிருச்சு. ஆனாலும் பொண்டாட்டி நாய் மேல கோவம் இருக்கிறது பொண்டாட்டி நாய்க்கு தெரியுது. அப்ப சொல்லுது, நீங்க இங்கே இருங்க, நான் வெளியே போய் யாராச்சும் வர்றாங்கன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுது. இப்ப வந்துட்டு அது வெளியே போய் பாத்துட்டு இருக்கு. ரொம்ப நேரம் அங்கேயும் யாரும் வரல, இதான் நல்ல சகுனம் சொல்லிட்டு புருஷ நாயை வந்துட்டு கூப்பிடுது. புருஷ நாய் வருது. வந்துட்டு பார்க்கும்போது தூரத்துல இருந்து ஒரு அம்மா கொட்டாவி விட்டுட்டே வராங்க. இதுதான் நல்ல சகுனம், மூதேவி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அது வெளியே போகுது. வந்துட்டு பொண்டாட்டி நாய்க்கு ஒண்ணுமே புரியல. லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி காளி தேவி எல்லாம் வரும்போது கெட்ட சகுனம்னு சொல்லிட்டு, என்னடா மூதேவி வரும்போது நல்ல சகுனம்னு சொல்லிட்டு போறாங்களே, வந்த உடனே கேட்கணும்னு அது காத்துட்டு இருக்கு புருஷ நாய்க்காக. வந்துட்டு புருஷ நாய் வந்துருது. போன காரியம் நல்லபடியா முடிஞ்சான்னு கேட்கும்போது நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுது. வந்துட்டு
பொண்டாட்டி நாயர் கேக்குது, லட்சுமி தேவி, சரஸ்வதி தேவி, காளி தேவி எல்லாம் வரும்போது கெட்ட சகுனம்னு சொல்லிட்டு மூதேவி வரும்போது நல்ல சகுனம் சொல்லிட்டு போனீங்களே அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லுது, லட்சுமி தேவி யாருக்கும் சரிசமமான படிப்பை கொடுக்கறது இல்ல, சரஸ்வதி தேவி யாருக்கும் சரிசமமான பணத்தை கொடுக்கறது இல்ல, காளி தேவி யாருக்கும் சரிசமமான பலத்தை கொடுக்கறது இல்ல, ஆனா வந்துட்டு மூதேவி மட்டும்தான் எல்லார்கிட்டயும் போயிட்டு வருது அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்துட்டு பொண்டாட்டி நாய்க்கு கொட்டாவி வருது பாத்தியா, மூதேவி ஓன்ட்டியும் வந்துட்டா அப்படின்னு சொல்லுது. நன்றி. நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? இந்த கதையில இருந்து நம்ம வந்துட்டு நல்லதுல வந்துட்டு எங்க இருக்குன்னு தான் பாக்கணும். எல்லாரும் சொல்றது வந்துட்டு நம்ம நம்ப கூடாது. நம்மளுக்கு எது சரியா படுதோ அதுதான் வந்துட்டு நம்ம செய்யணும். சிறப்பு சிறப்பு. சகுனம் எல்லாம் பாக்கலாமா, பார்க்க கூடாதா? சகுனம் பார்க்கலாம். பார்க்கலாமா? பார்க்க கூடாது. பார்க்க கூடாதா? அதான் அந்த கதை சொல்லுது. அப்படிலாம் பார்க்க கூடாது. அப்படிலாம் நம்ம மனசு அதுக்குள்ள செலுத்திட்டு சிரமப்படக்கூடாது. நம்ம வேலையை நம்ம எப்பவும் தைரியமா செய்யணும்னு தான் கதை சொல்லுது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஹேம தர்ணிகா. உங்களோட கதை பற்றின விமர்சனங்களை மித்த குழந்தைகளும் பாடல் பாடினதுக்கு அப்புறம் கதை சொன்னதுக்கு அப்புறம் கேட்கலாம். உங்க கதை பத்தி மித்தவங்க விமர்சனம் செய்வாங்க. அது வரைக்கும் காத்துட்டு இருங்க. நன்றி நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வனலிங்கம், அந்த குழந்தைய நம்ம தமிழொலி ஐயாவோட பாடல் பாடுறதுக்காக அழைக்க இருக்கிறோம். இந்த குழந்தை 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அரசு மேல்நிலை பள்ளி, மேலகோபாலபுரம், வத்திராப்பு வட்டம், சிவகாசி கல்வி மாவட்டம், இந்த இடத்துல அவங்க குழந்தை படிக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான குழந்தை. முதல் மதிப்பெண் மட்டுமே எடுக்கிற குழந்தை. அதாவது பள்ளிக்கு முழுமையான வருகை பதிவேடுல அவங்களோட பதிவு இருக்கும். அதுக்கான விருதுகளும் பரிசுகளும் தொடர்ந்து வாங்குறாங்க. சிறந்த பேச்சாளர், சிறந்த கட்டுரை எழுத்தாளர், அழகழகா கட்டுரை எழுதி அதுக்கான பரிசுகளை தொடர்ந்து வாங்கிட்டு வர்றாரு. விளையாட்டு போட்டிகளையும் பங்கு பெற்று அதிகமான அளவுல பரிசு பெற்றிருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பான மற்ற குழந்தைகளுக்கு உதவுற வனலிங்கம் குழந்தையை தமிழொலி ஐயாவோட பாடல் பாட அழைக்கிறோம். வாங்க, மியூட் எடுத்துட்டு வாங்க. ஹலோ ஹலோ வனலிங்கம், மியூட் எடுக்கலையே. என் பேரு வனலிங்கம். நான் மேலகோபாலபுரத்துல இருக்கிற அரசு மேல்நிலை பள்ளியில 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்ப நம்ம தமிழொலி தாத்தாவோட முன்னும் பின்னும் உள்ள தலைப்புல நம்ம பாட்டு படிக்க போறோம். நம்ம படிக்கலாட்டி எவ்வளவு கஷ்டம்னு நம்ம தமிழொலி தாத்தா அந்த பாட்டை சொல்லியிருக்காங்க. வாங்க பாட்டை கேட்கலாம். நீங்க சரின்னு சொல்லுங்க, அப்படின்னா தான் நான் பாட்டு படிப்பேன். சரி, பாடுங்க பாடுங்க, அவளோட காத்துட்டு இருக்கிறோம். பாடம் படியா ஒரு பையன், பள்ளி செல்லா ஒரு பையன், மூடன் ஆனான் முன்னாலே, மூட்டை சுமந்தான் பின்னாலே, சொல்லை கேளா ஒரு பையன், துள்ளி திரிந்த ஒரு பையன், கல்லான் ஆனான் முன்னாலே, கட்டை சுமந்தான் பின்னாலே, தேம்பி சோம்பி திரிந்த ஒரு பையன், சுற்றி திரிந்த ஒரு பையன், தேம்பி திரித்தான் முன்னாலே, தெருவில் நின்றான் பின்னாலே. இப்ப நம்ம தமிழொலி தாத்தா பாட்டை கேட்டீங்களா? கேட்டோமே. நான் படிச்சு பெரிய ஆளாக்கி எங்க அம்மாவை வசதியான இடத்துல நல்லா பாத்துக்கிருவேன். நீங்க படிச்சு பெரிய ஆளாக்கி குழந்தைகளை நீங்க படிச்சு பெரிய ஆளாக்கி உங்க அம்மா அப்பா வசதியான இடத்துல பாத்துக்கிறீங்களா, இல்ல இந்த பாட்டுல வந்த பையன் மாதிரி ரோட்ல அலைய போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி. சிறப்பு சிறப்பு வனலிங்கம், அருமை அருமை. உங்க கருத்துக்களும் அவ்வளவு அழகா இருந்தது. அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க, தங்கச்சியும் சேர்த்து நல்லா பாத்துக்கோங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா பாடினீங்க. பாவனையோட நீங்க பாடினீங்க, அழகா பாடலா பாடினீங்க. சிறப்பு. வாழ்த்துக்கள். காத்துட்டு இருங்க, உங்களுடைய பாடல் பற்றின கருத்துக்களை பின்னாடி சொல்லுவாங்க. நன்றி நன்றி. பத்மாவுடைய மாணவன் இவங்க. வாழ்த்துக்களை பத்மாவுக்கும் பையனுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ரொம்ப நன்றிம்மா, என் பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சரிம்மா. அடுத்து சுஜித் 3ஆம் வகுப்பு படிக்கிறாரு. இவர் சாத்தூரை
சேர்ந்த குழந்தை. KCAD மெட்ரிகுலேஷன் பள்ளியில படிக்கிறாங்க. ரொம்ப நல்லா பேச்சு போட்டியில கலந்துக்குவாங்க, அழகா பேசுவாங்க, ஓவியம் மிக அருமையா வரைவாங்க, படிக்கிறதுலயும் முதல் மதிப்பெண் வாங்குவாங்க. எல்லா திறமைகளும் கொண்ட குழந்தை. பொது உடைமை கதைகளையும் பாடல்களையும் சமீபகமா தொடர்ந்து நம்மளோட தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திலையும் சரி, மற்ற பள்ளிகளில் நடக்கிற போட்டிகளிலும் அவங்க பங்கு பெற்று பொது உடைமை பாடல்களை பாடிட்டு வர்றாங்க. சுஜித் 3ஆம் வகுப்பு படிக்கிறாரு. அவரை தமிழொலி ஐயாவுடைய பாடல் பாட நிகழ்விற்கு அழைக்கிறோம். வாங்க சுஜித். இணைஞ்சிருக்கிறீங்களே. வணக்கம். வணக்கம். கேமராவை கொஞ்சம் கீழே இறக்கி வைக்க சொல்லுங்க. சிறப்பு. சட்டம். ஓடி வருகிற புயவண்டி, ஊடி வருகிற புயவண்டி, பாடி வருகிற புயவண்டி, பட்டணம் வருகிற புயவண்டி, நீல சுஜித் ரொம்ப அழகா பாடினீங்க. இன்னொரு முறை பாட முடியுமா? நீங்க பாடினது எங்களுக்கு கேட்கல, விட்டு விட்டு கேட்டுச்சு. இன்னொரு முறை பாட முடியுமா? வாய்ப்பு இருக்குதா? கொஞ்சம் செல்ல பக்கமா சரி, செல்ல பக்கத்துல வச்சு பாடி வருகிற புகைவண்டி, பட்டணம் வருகிற புகைவண்டி, நீல வருகிற புகைவண்டி, நீந்தி வருகிற புகைவண்டி, கால மூதுது புகைவண்டி, கடகட வேணும் புகைவண்டி, தொலைவில் வருகிற புகைவண்டி, தொடர வருகிற புகைவண்டி, வருகிற புகைவண்டி, நிற்க வருகிற புகைவண்டி. சிறப்பு சிறப்பு. ரொம்ப அழகா பாடுங்க சுஜித். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். புகைவண்டியில போயிருக்கிறீங்களா? புகைவண்டினா ட்ரெயின். ஆமா, போயிருக்கீங்களா? போயிருக்கேன். சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ப்பா, வாழ்த்துக்கள். ஹலோ மேம். சொல்லுங்க, யாரோட கதை இது? ஒரு காமனா சொல்லக்கூடாதா மேம்? இல்லையே மேம், கீரா ஐயாவோட அவரோட கதைகளை குழந்தைகளுக்கு கொண்டு போகணுன்றதுனாலதான் கீரா ஐயாவோட கதைகளும் தமிழொலி ஐயாவோட பாடல்களும் மட்டும் பண்றோம். நான் இறுதியில நேரம் இருந்தா நான் சொல்லட்டுமா? கண்டிப்பா மேம். இல்ல நெக்ஸ்ட் டைம் நாங்க கீராவோட கதைகள் சொல்லிடுறோம். வாங்கிக்கோங்க. ஒரு 7 குழந்தைகள் இருக்கிறாங்க, சீக்கிரம் முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் தம்பி கதை சொல்லட்டும். ஓகே மேம். நன்றி மேம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நன்றி 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 நன்றி. ஓகே. அடுத்து வாழைமரம் பற்றி தமிழொலி ஐயா அவர்களுடைய பாடல் பாடுறதுக்காக குமார் அவர்கள் 7ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அரசு உயர்நிலைப் பள்ளி ராஜபாளையத்துல படிக்கிறாங்க. இவர் ஓவியர். ரொம்ப அழகா படம் வரைவாரு. அவர் பயிற்சியெல்லாம் எடுத்துக்கல, ஆனா அவரோட ஓவியத்தை நான் நிறைய பார்த்திருக்கிறேன். அவரோட பள்ளியில அவரோட ஓவியம் சுவற்றில் அங்கங்க இருக்கும். அப்புறம் களிமண்ல சிலை செய்யறது அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அதற்கான போட்டிகள்ல அவர் தொடர்ந்து கலந்துட்டு இருக்கிறாரு. அவர் வெற்றியும் பெற்றுட்டு இருக்கிறாரு. அந்த குழந்தையை நாங்க மனமாற வாழ்த்துறோம். வாழைமரம் சார்ந்த பாடல்களை பாட அழைக்கிறோம். மியூட் எடுக்கணும் குமார், மியூட் எடுக்கணும். அந்த மைக் மாதிரி இருக்குல்ல, அதை தொடு. மைக் மாதிரி இருக்குல்ல, அதை டச் பண்ணு. பாடு. ஆன்ட்டி, நான் அந்த பாட்டு பாடல. பொன்னர் பாட்டு அனுப்பிட்டீங்களா?
தமிழ்நாடு. அதான். அப்புறம் அந்த வாழை மரம் அவங்க பாடுறாங்களா உங்க சகோதரி? ஆமா. சரி, தமிழ்நாடு பாடல் பாடுங்க. கிழக்கே பெரிய கடல், நிலம் நிறைந்த கடல். மேற்கே பெரிய மலை, நீண்ட தொடர்ச்சி மலை. தெற்கே குமரி மலை, தெற்கே குமரி முனை. தரைக்கீழ் தரைக்கீழ் மூக்கு முனை. வடக்கே வடக்கே திருப்பதியம், வாழ்ந்த தமிழ் பதியம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. தமிழ்நாடு பத்தி பாடியிருக்கீங்க. அதுல என்ன தெரிஞ்சிருக்கிறீங்க? இதுல கடல் மணலா இருக்கு. மலை ரொம்ப நீளமா இருக்கு, பெரிதாவும் இருக்கு, பெருசாவும் இருக்கு. அதுக்கடுத்து தமிழ் பதியத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தெரியல மேம். சரி சரி. தமிழ்நாடு எல்லா மலமும் சேர்ந்து இருக்குது, அதோட எல்லை பரப்பு எப்படி இருக்குதுன்னு பாடி இருக்கிறாங்க. சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் தமிழொலி ஐயாவோட பாடல் வாழை மரம், அந்த பாடலை பாடுறதுக்காக வேணீஸ்வரி 3ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ராஜபாளையத்துல அவங்க படிக்கிறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான குழந்தை. நான் தொடர்ந்து அந்த குழந்தைய நான் கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். அவங்க நல்லா அழகா ஓவியம் வரைவாங்க. இப்பதான் ஓவியம் வரைய கத்துட்டு இருக்கிறாங்க. பேச்சு போட்டியில எல்லாம் நிறைய கலந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட தனித்துவம் என்னன்னா, மாறுவேட போட்டியில காஜா காஜா அமைதியாரியா. வேணீஸ்வரி மாறுவேட போட்டியில ரொம்ப சிறப்பா பங்குபற்றுவாங்க, தொடர்ந்து பங்கெடுப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான மாறுவேடம் என்ன அப்படின்னா வேலு நாச்சியார் தான். அவங்க எப்பயுமே வருடத்துக்கு 2-3 முறை மாறுவேடத்துல வேலு நாச்சியார் அவங்களுக்கு சலிக்கவே இல்லை. அவங்க வரலாறு அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்குது. நாங்க நிறைய விதவிதமா அவங்கள வேலு நாச்சியாவா தான் நாங்க பார்த்திருக்கிறோம். அருமையான குழந்தை வேணீஸ்வரி அவங்கள வாழைமரம் பற்றின தமிழொலி ஐயாவோட பாடல் பாட அழைக்கிறோம். மியூட் எடுக்கணும் பாப்பா, மியூட் எடுக்கணும். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் வேணீஸ்வரி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் வாழை மரம் பற்றி பாட்டு பாட போகின்றேன். வாழை மரம் நல்ல வாழை வரை தோழன் போல் அர்ப்பணித்து தோற்றும் மரம் வாழை மரம். காய்கறிகள் புல தன்னை கற்கண்டு போல் மக்கள் வாழ்வது வாயில் இனிப்பாக உருவது. அம்மா கிட்ட செல்லு வாங்கி பார்த்து பாடுங்க. பந்தலில் பச்சை மரம் பார்த்து படிங்க. முதல்ல இருந்து படிங்க. சும்மா வாங்கிக்கோங்க, பார்த்து படிக்கலாம், ஒண்ணும் இல்ல. முதல்ல இருந்து படிங்க, சத்தமா தைரியமா அழகா வேலு நாச்சியார் மாதிரி படிக்கணும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் வேணீஸ்வரி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். வாழை மரம் நல்ல வாழை மரம் பறை தோழன் போல் அர்ப்பணித்து தோற்றும் மரம் பறை. காய்கறிகள் புல தன்னை கற்கண்டு போல் மக்கள் வாயில் இனிப்பாக உண்பது வாழைப்பழம் பறை. பந்தலில் கட்டும் பச்சை மரம் பறை செந்தமிழ் போல் இன்பம் சேர்க்கும் வாழை பறை. நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. வாழை மரம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வாழை மரம் நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? வாழை மரம் வாழைப்பூ, வாழைப்பழம் கொடுக்கும். சரி.
வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வேற இல்ல மேம். சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நீங்க நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ராஜபாளைய கிளையோட சேர்ந்து செயல்படும் மாதவன் அவங்களோட குழந்தைய அழைக்க இருக்கிறோம். மகாலட்சுமி அந்த குழந்தை ரொம்ப கம்பீரமான குரல்ல பேசுவாங்க. மியூட் பண்ணிக்கோ குரு, மியூட் பண்ணிக்கோ. ரொம்ப அழகா தமிழ் உச்சரிப்பு ரொம்ப அருமையா இருக்கும் மகாலட்சுமிக்கு. நல்ல நல்ல கருத்துக்களை, நல்ல தலைவர்களை, நல்ல தகவல்களை அவங்க தொடர்ந்து அவங்களோட பேச்சு போட்டிகளிலும் சரி, பேச்சு எந்த இடத்துல பேச வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் மக்களுக்கு பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க. பெருமிதம் கொள்வோம் எப்பயுமே அவங்களோட பேச்சை கேட்டு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அருமையான குழந்தை, மேன்மேலும் அவங்க உயரத்துக்கு போகணும்னு வாழ்த்துறோம். அவங்க கீரா அவர்களுடைய கதைகளை சொல்ல நாங்க அழைக்கிறோம். வாங்க மகாலட்சுமி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன் உங்களிடம். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அவங்க ஒரு நாள் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப உள்ள அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு வைக்கோலும் மொச்சையும் ஆண்டி இப்ப பேசுவா ஆண்டி? பேசுமா, ஏன் நிறுத்துனீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களிடம் ஒரு கதை சொல்ல வந்துள்ளேன். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி சமைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த சட்டிக்குள்ள ஒரு கைப்பிடி நிறைய மொச்சை எடுத்து போட்டாங்களாம். அந்த அடுப்புக்குள்ள இருந்து வைக்கோலும் ஒரு கறித்துண்டு வெளில வந்துச்சான். அந்த சட்டிக்குள்ள இருந்து ஒரு மொச்சை பேர் அப்படியே குதிச்சு வெளில வந்துச்சான். அவங்க 3 பேரும் சேர்ந்து அப்படியே ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ ஒரு பெரிய குடம் வந்துச்சான். அது எப்படிரா நம்ம தாண்டறது அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வைக்கோல் சொல்லுச்சான், நான் படுத்துக்கிறேன், என் மேல 2 பேரும் எந்திச்சு ஏறி போயிருங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சரின்னு எல்லாருமே 3 பேருமே தலையாட்டினாங்களாம். உடனே வைக்கோல் படுத்துக்குச்சான். கறித்துண்டு நான் போறேன்ட்டு கறித்துண்டு மேல ஏறி போச்சான். திடீர்னு அதோட ஆழத்தை பார்த்து அது பயந்துருச்சான். திடீர்னு அப்படியே ஒரே இடத்துல நின்றுச்சான். அது சூடு தாங்காம வைக்கோல் 2 துண்டா உடஞ்சிருச்சான். வைக்கோலும் கறித்துண்டும் கீழே தண்ணிக்குள்ள விழுந்துருச்சான். அத பார்த்து மொச்சை ரொம்ப நல்லா சிரிச்சுச்சான். ஹா 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 ஹான்னு அப்படி நல்லா சிரிச்சுச்சான். அதோட வயிறு வெடைச்சு குடலு வெளில வந்துருச்சு. அப்ப அங்க அந்த வழியா ஒரு தையல்காரன் போய்கிட்டு இருந்தான். அப்ப அவனை கூப்பிட்டு எனக்கு தச்சு விடுன்னு சொன்னானா. அவன் இதுக்கு சொன்னா என்கிட்ட கருப்பு நூல் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னான். இருக்கட்டும், எனக்கு தச்சு விடு அப்படின்னானா. உடனே தச்சு விட்டானா. அதுதான் அந்த மொச்சையோட வயித்துல இருக்கிற கருப்பு பெயரு. இந்த கதை கி ராஜநாராயண் கதை. நன்றி ஆண்டி. நான் இன்னும் ஒரே ஒரு இத பத்தி மட்டும் பேசிக்கிறேன். பேசலாமா ஆண்டி? அதுல எதுல முடிக்க? என்ன பிரச்சனை 3 பேத்துக்கும்? அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு வாசிப்பை பற்றி மட்டும் பேச போறேன். வாசிப்பு என்னவெல்லாம் செய்யும்? வேறு எப்பொழுதும் தேவைப்படாத அளவிற்கு வாசிப்பும் தமிழும் இப்பொழுது குறிப்பாக குழந்தைகளுக்கு தேவைப்படுகிறது. 2 மார்க்குகள் 3 மார்க்குகள் குறைந்ததுக்கே உடைந்து விடுகின்றனர். மனதளவில் துடைந்து விடுகின்றனர். மகாலட்சுமி, சுஜித் ஒரு கதை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எது பேசுறீங்களா? கீரா அவர்களோட கதைய தங்கச்சி பேசுறாங்களா? அப்பா அப்படி ஒரு பதிவு போட்டிருந்தாரு. பேசுவா. கதை சொல்லு. கீராவோட கதை இல்ல, அது வேற கதை சொல்றா. வேண்டாம். சரி, விருப்பப்பட்டா சொல்லட்டும், இல்லன்னா இருக்கட்டும். கீராவோட கதை இல்ல, அவங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த கதை, அது வேண்டான்னு பாக்குறேன். சரிங்க சரிங்க. கடைசியில வாய்ப்பு இருந்தா 10 வாய்ப்பு இருந்தா கடைசியில வாய்ப்பு இருந்தா மதிமிதா கதை சொல்லட்டும். சரி
சரி. சரி. இந்த வாசிப்பு பத்தி கடைசியில மகாலட்சுமி கடைசியில சொல்லட்டும். சரி, ரைட். நன்றி. சரி. சுஜித், வணக்கம் சுஜித். நீங்க ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு மற்றொரு வாய்ப்பு. கதை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்களே, வாங்க கதை சொல்லுங்க. பக்கத்துல வச்சுக்கோங்க, உங்க செல்ல உங்களுக்கு தான் சரியா கேட்க மாட்டேங்குது. சொல்லுங்க. சத்தம் மியூட் எடுக்கலையே, உங்க சத்தம் கேட்கலையே எங்களுக்கு. அவங்களுக்கு 3 முதல்ல சொல்றாங்க. வணக்கம் சொல்லு. வணக்கம் மேம். வணக்கம். சத்தமா சொல்லு. ஒரு ஊர்ல பெரியவர் சத்தம். அவங்களுக்கு 3 குழந்தைங்க. அவங்க 3 குழந்தைங்களும் சரியான சோமரியா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பெரியவர் இறந்து போற வயசுக்கு வந்துட்டாராம். பிள்ளைங்களை எல்லாம் பாக்கணும்னு பின்னாடி புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாராம். சொன்னோடனே அவங்க எல்லாம் போய் தோண்டிட்டே இருக்காங்க. அண்ணா புதையல் கிடைக்கவே இல்லையா. அப்புறமேட்டு அவங்க அப்பாட்ட போய் சொன்னோன்னே அவங்க அப்பா கேட்டுட்டு, அப்படியா, அந்த இடம் ஆளாயிடக்கூடாது, அதனால நீங்க விதையெல்லாம் வாங்கிட்டு வந்து போடுங்க, செடி முளைச்சி அதுல ஃப்ரூட்ஸ் எல்லாம் வரும்னு சொன்னாங்களாம். சொன்ன பிறகு அதே மாதிரி செஞ்சாங்களாம். செஞ்ச பிறகு அதே மாதிரி வந்து அவனே அத போய் விட்டுட்டான். காசு அதிகமா வந்துருச்சான். அப்படி இருக்கும்போது அவங்க அப்பாட்ட காமிச்சோன்னே அவங்க அப்பா சொன்னாங்க, நீங்க சரியான சோம்பேறியா இருந்தீங்க, இத குறைக்கிறதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன். அங்க புதையலும் இல்ல, ஒண்ணும் இல்ல, அதான் நீங்க அத தோண்டி சோம்பேறியா இருக்க கூடாதுன்னா சொன்னேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாராம். உழைப்பே உயர்வு. நன்றி. சிறப்பு. அழகு. குட்டி குழந்தை அவ்வளவு அழகா சூப்பரா ஒரு கதை சொன்னீங்க. உழைப்பே உயர்வா, அவ்வளவு அழகு. நல்ல கருத்துக்களை பதிவு பண்ணீங்க சுஜித். வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். பேரே எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி மேம். மிக்க நன்றி மேம். நன்றி. அப்புறம் வாசிப்போட மகத்துவத்தை பத்தி சொல்றதுக்காக மகாலட்சுமி. மியூட் எடுத்துட்டு மகாலட்சுமி. மாதவன், தோழர் மாதவன். அடுத்த வாரம் பாத்துக்கிடுவோம். சரிங்க. சிறப்பா குழந்தைங்க கதை சொன்னாங்க, பாடல் பாடினாங்க. அவங்களா முன் வந்து கதைகளை முன் வச்சாங்க. கதைகளின் கருத்துக்களும் அவ்வளவு அருமையா இருந்தது. குழந்தைகள் பற்றின விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. யாரு குழந்தைகள் பற்றின விமர்சனங்களை சொல்றாங்க? ஹலோ மேம். சொல்லுங்க மேம். நான் காமராஜர் பத்தி பாட்டு படிக்கலாமா? வனலிங்கம் படிங்க. நீங்க ரொம்ப அருமையா பாடுனீங்களா? யூடியூப்ல எல்லாம் வந்திருந்தது. இவ்வையகத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள் 100 பேருண்டு. இம்மண்ணுலகில் மறைந்து வாழ்பவர்கள் 100 பேருண்டு. அப்படி வாழ்ந்தவரில் சிறந்தவராய் ஒரு பேருண்டு. அம்மா சிவகாமியின் செல்வமாம், நம் தமிழ்நாட்டின் செல்வமாம், படிக்காத பேதை நம் பெருந்தலைவர் காமராஜராம். கர்ம வீரரே, தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நல்லவர் நம் காமராஜரே. தலைவனுக்கோ தலைவன் நம் காமராஜரே.
முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராஜரே, ராஜனுக்கோ ராஜர் நம் காமராஜரே, அறிஞனுக்கோர் அறிஞர் நம் காமராஜரே, எளியவர்க்கும் எளியவர் வலியவர்க்கும் வலியவர், கர்ம வீரரே ஜன்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே, மனிதநேயரே கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே, அவர் வாழ்வு என்பதே தமிழ்நாட்டுக்கானது, நல்ல எண்ணங்களால் நல செய்கைகளால், அவர் ஆட்சி காலமே பொற்காலமானது, பள்ளிக்கூடங்களால் தொழிற்சாலைகளால், கல்வி அறிவும் வேலை வாய்ப்பும் வளர்ந்து வந்தது, ஏழை எளிய மக்கள் வாழ்வு உயர்ந்து நின்றது, ராசா மகராசா காமராஜர் என்ற பேரு லேசா லேசா, ராசா மகராசா காமராஜர் என்ற பேரு லேசா லேசா, அவர் வந்த பிறகுதான் விவசாயம் செழித்தது, தடுப்பணைகளினால் நீர்நிலைகளினால், அவர் புகழை பாடினால் அது நியாயமானது, பல சட்டங்களால் பல திட்டங்களால். நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அவ்வளவு அருமை, அவ்வளவு நல்லா பாடுனீங்க. பாடல் யார் எழுதுனா அவ்வளவு அருமையா இருந்தது. காமராஜர தோழர்னு பாடுனீங்க, அவ்வளவு அழகா இருந்தது. காமராஜர் உங்களோட தோழரா? இருமா, ஒரு நிமிஷம். வனலிங்கம், சிறப்பு சிறப்பு, அருமை. பெரிய பாடகரா வருவீங்க போல. அவ்வளவு அழகா மகிழ்ச்சியா அந்த ராகம் தவறாம பாடுனீங்க. வாழ்த்துக்கள் வனலிங்கம். சரிங்க, நன்றி மேடம். உற்சாகமா எல்லாத்துலயும் கலந்துக்கணும். சரிங்க மேடம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி. உற்சாகப்படுத்துற பத்மா அவர்களுக்கும் நன்றி. பேசுங்க ஹேம தர்மிகா. ஏதோ பாரதியார் பாட்டு. சரி. காணி நிலம் வேண்டும், அங்கு துணில் அழகியதாய் நம்மாடங்கள் தூய நிறத்தினராய். ஒரு நிமிஷம் இருங்க, மித்தவங்க மியூட் பண்ணிக்கோங்க. ஹேம தர்மிகா மட்டும் பாடட்டும். மணலிங்கம் மியூட் பண்ணிக்கோ. தம்பி மியூட் பண்ணியா? மாமா மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. ஹேம தர்மிகா மட்டும் பாடட்டும். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு துணில் அழகியதாய் நம்மாடங்கள் தூய நிறத்தினராய். அந்த காணி நிலத்தடியே ஒரு மயில் கட்டிட வேண்டும், அங்கு கேணி அருகிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும். 10-12 தென்னை மரங்கள் பக்கத்திலே வேணும், நல்ல முத்துச்சுடர் போல் வெண்ணிடல் ஒளி முன்பு வர வேண்டும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கடைசியில சரியா கேட்கல. சரி பரவாயில்ல, சிறப்பு. பாரதியார் பாடல் அவ்வளவு அருமை. நித்யா தோழர் மதுமிதா பேசணுங்க, பேசலாமா? சரி பேச சொல்லுங்க. பேசுறா, பேசு. ஆமா, குட்டி குழந்தை, என்னோட செல்ல குழந்தை. செல்ல குழந்தை பேசும். பேசு. அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர தேவியே, நின்னருள் பெறாதவர் நின்னு போட சேர் மேல. வீடியோல வாங்க சுதந்திர தேவி. பேசு. வீடியோல வந்துட்டாலே. சரி, சரிங்க சரிங்க. பேசு. அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர தேவியே, நின்னருள் பெறாதவர் நிகழ்லா செல்வராயினும், பன்னரும் கல்வி கேள்வி படித்துயர்ந்தவராயினும், பின்னரும் எண்ணில்லா பெருமை சிறந்தவராயினும், அன்னவர் வாழ்க்கை பாலாம் அனைவே பிணத்தோடுப்பர். இந்த நன்னாளில் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான
சந்தோஷமான நாள். தங்கள் உடைமையிலிருந்து தன் இன்னுயிரையும் இழந்து நாட்டுக்காக பாடுபட்ட தியாகிகளை போற்றும் நாள். ஆசிரியர்கள் நமக்கு தலைவர்களின் வரலாறையும் தியாகிகளின் வரலாறையும் கற்றுக் கொடுக்கும் நோக்கம் என்ன? நாம் அதிக மதிப்பெண் பரவாயில்லை, இல்லவே இல்லை, நாமும் அத்தலைவர்களை போல் வரலாறு படைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் தான். தேசியத்தை கொண்டாடுவது மட்டும் நம் நோக்கம் இல்ல, அதை பேணி காப்பதும் நம் கடமையாகும். மாணவர்களாகிய நாம் சுதந்திரத்தை பேணி காப்பது எப்படி? படித்துயர்ந்த நாட்டை காப்பதும், மரம் நட்டு வளர்த்து பசுமையை காப்பதும், நெகிழியை வித்தொழித்து நீர்வளம் நிகழ்வரம் காப்பதும் மாணவர்களாகிய நம் கடமையாகும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சொல்லலாமா மேம்? இப்ப கதை சொல்லலாமா மேம்? யாரோட கதை மேம்? இந்த ஸ்கூல்ல சொன்னீங்களா அதுவா? சொல்லுங்க சொல்லுங்க. நானா சொல்றேன். சத்தமா சொல்லு. பக்கத்துல வாங்க. சத்தமா சொல்லு. ஒரு ஊர்ல எறும்பும் வெட்டுக்கிளியும் வாழ்ந்து வந்தது. அந்த வெட்டுக்கிளி தினமும் வெயில் அடிக்கும் போது நிழல்ல படுத்துக்கிட்டு நல்லா பழுத்திருந்த பழத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு சோம்பேறியா இருந்தது. ஆனா அந்த எறும்புங்க விவசாய நிழல்ல இருந்து நெல்லு அரிசி எல்லாம் கொண்டு வந்தது. அப்ப ஒரு நாள் ஒரு எறும்பு அந்த நெல்லோடைய வெயிட் தாங்காம அதை தமாரும் கீழே போட்டுருச்சு. அப்ப வெட்டுக்கிளி கிட்ட கேட்டது, வெட்டுக்கிளி என்ன, எனக்கு இந்த சாப்பாடு எடுத்துட்டு போக மட்டும் உதவி பண்றீங்களா? இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு எறும்பு. அப்ப வெட்டுக்கிளி சொல்லிச்சு, நான் எதுக்கு உனக்கு உதவி பண்ணணும், இன்னும் வெயில் காலம் நிறைய இருக்கு, நம்ம அப்ப சேர்த்து வச்சுக்கோ, இப்ப வா என் கூட நல்லா ஜாலியா இரு அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப எறும்பு சொல்லிச்சான், நான் குளிர்காலத்தாக சாப்பாட சேர்த்து வச்சிருக்கேன், நீயும் அப்படி சேர்த்து வச்சினா குளிர்காலத்துல நீ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எறும்பு சொல்லிச்சான். அப்ப வெட்டுக்கிளி எதையுமே கேட்காம பாடிட்டே இருந்ததா. அப்ப வெட்டுக்கிளி எதுவுமே உதவி பண்ணாம பாடிட்டே இருந்ததாம். அப்ப எறும்பு அதுவா அந்த தானியத்தை தூக்கிட்டு போச்சான். அப்பயும் அந்த வெட்டுக்கிளி பாடிட்டே இருந்ததா. ஒரு நாள் போக போக குளிர்காலம் வந்துருச்சான். அப்ப வெட்டுக்கிளி அந்த பனியில உட்கார்ந்து இருந்ததா. அந்த குளிர் காத்துக்கு வெட்டுக்கிளி ரொம்ப குளிர்ச்சான். அப்ப அது பக்கத்துல இருந்த காஞ்ச இலையை எடுத்து பொத்திக்கிச்சான். அந்த வேகமான குளிர் காத்து அந்த இலையையும் தூக்கி போட்டுச்சான். அப்ப வெட்டுக்கிளி நினைச்சதா, நம்ம எறும்பு சொல்லும் போது அது கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்து நம்மளும் சாப்பாடு சேர்த்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சா. அப்ப எறும்பு வீட்டுல அவங்க கோடை காலத்துல சேர்த்து வச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்ததை பார்த்துச்சா. அப்ப வெட்டுக்கிளி எதுவுமே யோசிக்காம வேகமா எறும்பு வீட்டுக்கு போச்சான். அப்ப எறும்பு வந்து கதவை திறந்துதான். அங்க 3 எறும்பு இருந்ததா. ஒரு எறும்பு அந்த கீழே விழுந்து உதவி கேட்ட எறும்பு. அப்ப வெட்டுக்கிளி கேட்டுச்சா, எறும்பு நண்பர்களே, உங்களுக்காக நான் பாட வந்திருக்கேன், எனக்கு உங்க வீட்டுல கொஞ்சோண்டு தங்க இடமும் கொஞ்சம் நெருப்பும் கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் கொடுங்க அப்படின்னு நடுக்கத்தோட கேட்டுச்சான். அப்ப எறும்பு சொல்லிச்சா, முடியாது வெட்டுக்கிளி என்ன, நாங்க சாப்பாடு சேர்த்து வைக்கும் போது நீங்க எங்களுக்கு உதவி பண்ணாம நீங்களும் சாப்பாடு சேர்த்து வைக்காம வெட்டியா இருந்தீங்க. அப்ப நாங்க உங்களுக்கு ஹெல்ப் கேட்கும், அப்ப கூட நீங்க பண்ணல. அப்ப 3 எறும்பு போச்சான். அப்ப அந்த அடிப்பத்தோட ஒரு எறும்பு நின்னு
அதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன். நான் சொன்ன போதே நீங்க கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப அந்த எறும்பு மூஞ்சில அடிச்ச மாதிரி கதவை சாத்திக்கிட்டு போயிடுச்சா. இந்த கதையில இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அடுத்தவங்கள கிண்டல் பண்ணிட்டு நம்மளும் வேலை பார்க்காம இருக்க கூடாது. நம்ம வேலை பார்க்காம இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகி வேலை பார்க்கணும். நன்றி, வணக்கம். நன்றி மதுமிதா, நன்றி. சுதந்திரம் கிடைச்சிருக்குது. அது சம்பந்தமா நீங்க பேசாம நிகழ்ச்சி போதேன்றதுனால சுதந்திரத்தை பற்றின பல கருத்துக்களை நல்லா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் எறும்பு கதையும் அவ்வளவு அழகா இருந்தது, வாழ்த்துக்கள். ஒரு 7 குழந்தைகள் பங்கேற்றிருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் சொன்ன கதைகள் மற்றும் பாடல்கள் பற்றின விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அவங்க முன் வந்து அவங்களோட விமர்சனத்தை முன்வைக்குமாறு கேட்டுக்கிறேன். பொதுச் செயலாளர், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொதுச் செயலாளர் அறம் அவர்களை குழந்தைகள் பற்றின கருத்துக்களை சொல்றதுக்கு முன்வைக்கிறேன். அறம் அவர்கள் முன்னெடுத்த நிகழ்வு தான் இது. அவங்களோட சிந்தனைக்கு ஏற்பதான் இந்த நிகழ்வு குழந்தைகளுக்காக நடைபெற்றுட்டு இருக்குது. தோழர் அறம் அவர்களை அழைக்கிறோம். குழந்தைகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அந்த அந்த மூதேவி கதையை சொன்னது. லட்சுமி ஒரு சில வெட்டுதான் இருக்கும், கல்வியும் ஒரு சில வெட்டுதான் இருக்கும், வீரமும் ஒரு சில வெட்டுதான் இருக்கும். எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சிறந்ததுன்ற முறையில அவங்க அந்த கதையை அமைச்சிருப்பாரு கீரா. அது ஒரு நல்ல கதை. மூதேவினா எல்லாம் ஒரு இழிவான தெய்வமாக சொல்லும் போது அதை எதிர்த்து எல்லாருக்கும் தூக்கன்றது எல்லாத்தையும் இப்ப கேக்குது, கொஞ்ச நேரம் கேட்கல, ஒரு கேக்குது. சரி. அதனால அது எல்லாத்துலயும் இருக்கிற பொருள் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அந்த கீரா வந்து அந்த கதை எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முன்னும் பின்னும் மணலிங்கம், அது வந்து ரொம்ப ஆக்ஷனோட பாடினாரு. அது வந்து எல்லா குழந்தைகளுமே நீங்க ஒரு முறை சேர்ந்து பாடலாம். அந்த பாட்டு வந்து ரொம்ப அருமையான பாட்டு. வனலிங்கம் வந்து ஆக்ஷனோட ரொம்ப நல்லா பாடினாரு. அப்புறம் வந்து நம்ம எல்லா குழந்தைகளும் ட்ரெயின் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெயின் பார்த்தா எப்படி அதனுடைய இதெல்லாம் இருக்குன்னு தமிழொலி தாத்தா வந்து அந்த புகைவண்டி பாட்டை அமைச்சிருப்பாரு. சுஜித் வந்து ரொம்ப அருமையா பாடினாங்க. அது அவங்களுக்கும் நன்றி. அப்புறம் வேணீஸ்வரியும் அருமையா பாடினாங்க. அந்த வாழை மரம் வந்து எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத. வாழைமரம் குமார் பாடினாரா? ஆமா, தமிழ்நாடு வந்து குமார் பாடினாரு. வாழைமரம் வந்து வேணீஸ்வரி வேணீஸ்வரி வாழைமரம் பாடினா. தமிழ்நாட்டினுடைய எல்லைகளை வச்சு பாடின அந்த பாட்டு. இந்த தமிழொலி பாடல்கள் எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப எளிமையா கத்துக்கிறது மாதிரியான ஒரு பாடல்கள் தான். பிறகு மற்ற குழந்தைகள் எல்லாம் அந்த சுதந்திரத்தை பத்தி பேசுனது. இன்னொரு கதை இப்ப சொன்னாலே வெட்டுக்கிளியும் எறும்பும் ஒரு அதுவும் சேமிப்பு வந்து எவ்வளவு முக்கியமானது. குளிர்காலத்துல எல்லா உயிரினங்களுக்கும் உணவு கிடைக்காது, அப்போ வெயில் காலத்திலேயே நாம் சேமிக்க வேண்டும்ன்ற கருத்தெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. எல்லா குழந்தைகளும் மிக அருமையா சொன்னீங்க. அவங்க வீட்டுல பெற்றோரும் ஆசிரியர்களும் மிக அருமையாக தயாரித்திருக்கீங்க. இந்த கதைகளை நீங்கள் படிக்கிற பழக்கத்தை வழக்கமாவே வைத்துக் கொள்ள வேண்டும். கீரா தாத்தா வந்து 400-500 கதைகள் இருக்கும். அந்த சின்ன சின்ன கதைகளா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இவங்க கொடுப்பாங்க. நித்யா அவங்க வந்து எல்லாருக்கும் சின்ன சின்ன கதைகளா கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் நீங்க படிச்சுட்டு வகுப்புகள்ல கூட போய் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கதை நான் படிச்சிருக்கேன், நான் சொல்லவா அப்படின்னா அவங்க ஆசிரியர்கள் மிஸ் எல்லாம் அதை அனுமதிப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க. தமிழொலி பாடல்களையும் நம்ம பாட புத்தகங்கள்ல பெரும்பாலும் இல்ல. 9th or 10th பாடத்தான் ஒரு கதை இருக்கு, ஒரு கவிதை இருக்குது. மற்றபடி தமிழொலி பாடல்கள் இல்லை. அதுவுமே மிகச் சிறந்த பாடல்களா, நன்னெறியை ஊட்டக்கூடிய ஒரு பாடல்களா, படிக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும்,
படிக்கும்போது சரியா படிக்கலன்னா என்ன மாதிரி ஆகும்ன்ற மாதிரியான ஒரு அதுல சின்ன சின்ன வார்த்தைகளா இருக்கும், அழகான தமிழ் வார்த்தைகளா இருக்கும், தமிழ் மொழியினுடைய வார்த்தைகள். இதெல்லாம் குழந்தைகள் வந்து இதை ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய வாழ்வு வந்து மிக சிறப்பானதா இருக்கும். குழந்தைகள் எல்லாமே ரொம்ப மெச்சூரா, ரொம்ப அறிவுபூர்வமா, ரொம்ப இனிமையாவும் கதையை உள்வாங்கி சொன்னீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி. வேற யாராவது சொல்ல முன் வர்றீங்களா? சரி, நானே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சொன்ன ஹேமதர்ணிகா அந்த குழந்தை மூதேவி பற்றின கதையை ரொம்ப அழகா அவங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்றதையும் சேர்ந்து சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். அப்புறம் முன்னும் பின்னும் அப்படின்ற பாடலை பாடினாரு வனலிங்கம். ரொம்ப சூப்பரா பாடினாரு, ரொம்ப அருமையா பாடினாரு, உள்வாங்கி பாடினாரு, பார்க்காம பாடினாரு. அந்த மெட்டு அது கூட அவர் முயற்சி பண்ணி ரொம்ப அழகா பாடினாரு. அந்த குழந்தைக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் புகைவண்டி பாடினாரு, சுஜித் பாடினாரு, ரொம்ப அழகா பாடினாரு. அப்புறம் அவரா முன் வந்து சோம்பேறியா இருக்கக்கூடாதுன்னு ஒரு குட்டி கதையை ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாரு. 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைய அவ்வளவு அழகா வந்து முன் வந்து சொன்னது ரொம்ப பெருமையா இருக்கு. வாழ்த்துக்கள் சுஜித். தமிழ்நாடு எல்லைகளை பற்றின பாடல்களை பார்க்காம அவரு பாடினாரு, அதை மனப்பாடம் செஞ்சு பாடினாரு குமார். அந்த குழந்தைக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் வாழைமரம் பாடலை பாடின வேணீஸ்வரி 5ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. ரொம்ப அழகா பாடினாங்க. அது ரொம்ப எளிமையான பாடல், அதை அவங்க உள்வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சியில பேர் போடல, நம்ம அவங்க சொல்லல, நான் முயற்சி பண்ணல. ஆனா மாதவன் அவங்களோட 2 குழந்தைகளையும் பாட வச்சாங்க, பேச வச்சாங்க. கீரா அவர்களுடைய கதைகளையும் சொல்ல வச்சாங்க. மொச்சக்கொட்டை அந்த கதைய குழந்தை சொன்னது சிறப்பா இருந்தது. வாசிப்பை பற்றின சில விஷயங்களை பதிவு செஞ்சாங்க மகாலட்சுமி. மகிழ்ச்சி மகாலட்சுமி, வாழ்த்துக்கள். அப்புறம் மதுமிதா ஒரு பாடலும் பாடினாங்க. சுதந்திர ஒரு கருத்து, சுதந்திரம் தினத்தை வலியுறுத்தி ஒரு பதிவு பேசுனாங்க, சிறப்பா இருந்தது. அப்புறம் ஒரு எறும்பு கதை சொன்னாங்க, மிகவும் அருமை. அப்புறம் வனலிங்கம் வந்து காமராஜரை பற்றின ஒரு அருமையான பாடலை பாடினாங்க, ரொம்ப புதுசா இருந்தது, நான் இன்னைக்குதான் கேட்கிறேன். அது அவரோட சிறப்பை நல்லா பாடுவாரு, நல்ல மெட்டோட பாடினாரு, ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க அந்த பாடலை. வாழ்த்துக்கள். குழந்தைகள் அவங்களா முன் வந்து அப்புறம் ஒரு குழந்தை பாரதியார் பத்தின பாடல்கள் பாடுச்சு. ஹேமதர்ணிகா வந்து பாரதியார் பாடல் பாடினீங்க ஹேமதர்ணிகா, சிறப்பு, வாழ்த்துக்கள். நம்ம கீரா அவர்களுடைய கதைகளையும் தமிழொலி ஐயாவோட பாடல்களையும் முன் வச்சு நம்ம நிகழ்ச்சி நடத்தினாலும் குழந்தைங்க வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கருத்துக்களை பாடலாகவும் கதையாகவும் வந்து இங்க முன் வச்சு பேசினது ரொம்ப சிறப்பா இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க, நிறைய வாசிங்க, நிறைய பாடல் பாடுங்க, நிறைய குட்டி குட்டி கதைகளை தெரிஞ்சுக்கோங்க. பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்ன மாதிரி அதை உங்களோட நண்பர்கள்ட்டையும் பகிர்ந்துக்கலாம், அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நிகழ்ச்சியில இவ்வளவு குழந்தைகளையும் ஊக்கப்படுத்துற பெற்றோர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைஞ்சிருங்க. இந்த நிகழ்ச்சியில எல்லாரும் இணைஞ்சு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.